ஈரானிய தாக்குதலில் சிக்கிய இலங்கையர்களின் தற்போதைய நிலை வெளியான உத்தியோகபூர்வ தகவல். புலனாய்வுகளில் வெளியாகும் அதிர்ச்சி தகவல். பிள்ளையானின் மாஸ்டர் பிளான். வெளிநாட்டு ஊழியர்களுக்கு அரசு மீது நம்பிக்கை இல்லை. டொலர் விவகாரத்தை முன்வைத்து மொட்டு கட்சி விமர்சனம். மாகாண சபை விவகாரத்தில் இந்தியாவை மீண்டும் இழுப்பது சரியல்ல. மனோ கணேசன் தெரிவிப்பு. முல்லைத்தீவு மத்திய பேருந்து நிலையத்தின் நிர்மாண பணிகள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். தமிழரசு கட்சியில் 77 வருடம் இல்லாத சர்ச்சை. நெடுங்கால உறுப்பினர் கவலை. காங்கேசன்துறை துறைமுகத்துக்கு திடீர் விஜயம் மேற்கொண்ட இந்திய உயர்ஸ்தானிகர். கொழும்பில் முதியோர் இல்லத்தில் பாரிய தீ விபத்து. பலர் தீக்குள் சிக்கியுள்ளதாக அச்சம். கடற்தொழில்துறை அபிவிருத்தி திட்டங்களை உருவாக்க தொழில்நுட்ப குழுவை அனுப்பி வைக்க ஜைகா இணக்கம். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா நேற்றைய தினம் காங்கேசன்துறை துறைமுகத்துக்கு திடீர் விஜயம் செய்தார். இவ்வாறு விஜயம் செய்த இந்திய உயர்ஸ்தானிகர் சிவகங்கை கப்பல் அதிகாரிகளுடனும் மாலுமிகளுடனும் கலந்துரையாடினார். அதுடன் கப்பல் போக்குவரத்து குறித்து பயணிகளிடமும் கருத்துக்களை கேட்டறிந்தார். மேலும் கப்பலையும் பார்வையிட்டார். இதன்போது யாழ்ப்பாண இந்திய துணை உயர்ஸ்தானிகர் சாய் முரளி, கப்பல் நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் KM ஜெயசீலன், கப்பல் நிறுவனத்தின் அதிகாரியான பகீரதன், கப்பல் நிறுவனத்தின் இந்தியாவுக்கான சந்தைப்படுத்தல் முகாமையாளர், கப்பல் நிறுவனத்தின் ஏனைய அதிகாரிகள், சுங்கத்துறை அதிகாரிகள் மற்றும் கடற்படை அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர். ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை மற்றும் கடந்த கால பாதுகாப்பு விவகாரங்கள் மீண்டும் வலுத்துள்ள நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நகர்வுகள் பல முக்கிய புள்ளிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈஸ்டர் தாக்குதலுக்கு முக்கிய சூத்திரதாரிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவும் அவ்விடயத்தில் சந்தேகத்துக்குள்ளாகியுள்ளார். இந்த நிலையில் அவர் வாக்குமூலம் அளித்தல் தொடர்பில் மற்றும் அவருக்கு பயணத்தடை விதித்து நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவும் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. தமிழரசு கட்சியின் 77 ஆண்டு கால வரலாற்றில் இடம்பெறாத சம்பவங்கள் எல்லாம் தற்போது திணிக்கப்படுகிறது. ஜனநாயக ரீதியான செயற்பாடுகளில் கவனம் செலுத்த வேண்டும் என கூறுகின்ற அதேவேளை அடாத்தும் சண்டித்தனமும் மேலோங்குவதாக தோன்றுவதாக தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் சேவிய குலநாயகம் தெரிவித்துள்ளார். அண்மையில் இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் மாவட்ட கிளை கூட்டம் தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு உறுப்பினருக்கும் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் எழுதிய கடிதத்தில் அவர் இதனை தெரிவித்தார். யாழ்ப்பாண மாவட்ட கிளைத்தலைவர் தெரிவில் இடம்பெற்ற அடாவடித்தன செயற்பாடுகள். இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட கிளை கூட்டம் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் கடந்த 31/5/2026 பிற்பகல் 4:15 மணியளவில் கட்சி தலைமையக செயலகத்தில் இடம்பெற்றது. இந்த கூட்டத்துக்கான கடிதத்தினை மாவட்ட கிளை செயலாளர் என்ற வகையில் நான் தான் அனுப்பியிருந்தேன். மாவட்ட கிளை தலைவரான திருப்பி கனக சபாபதி கூட்டத்திற்கு தான் வர முடியாதுள்ளதாகவும் என்னை தலைமை தாங்கி நடத்துமாறும் கேட்டுக்கொண்டார். கூட்டம் ஆரம்பமாவதற்கு முன்னர் வயதை கருத்தில் கொண்டு மரியாதை நிமித்தம் சிவஞானம் தலைமை தாங்கி நடத்துமாறு கேட்டுக்கொண்டேன். சம்மதித்த அவர் கூட்டம் ஆரம்பமானதும் எழுந்து நின்று கூட்டத்தினை சுமந்திரன் நடத்துவார் என அறிவித்தார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்த போதிலும் கட்சியினரன் கருதி சமாளித்துக் கொண்டேன். நான் தலைமை தாங்காதவிடின் என்னிடம் தான் கூறியிருக்க வேண்டும். நானே கூட்டத்தினை நடத்தி முடித்திருப்பேன். பின் கூட்டத்துக்கு தலைமை தாங்கி சுமந்திரன் அறிவித்து செயலாளர் தெரிவு இடம்பெற்றது. இதனைத் தொடர்ந்துடனேயே சிவஞானத்தாரை நானே பிரேரித்து அந்த இடத்திலிருந்து தலைமை தாங்குவதால் மாற்று பிரிவினைக்கு இடமில்லை என்று எவரும் ஆமோதிக்க கூட தேவையில்லை என தெரிவித்த போது சபையில் இருந்தவர்கள் அதனை ஆட்சேபித்தார்கள். நான் கடுமையாக எதிர்த்து மற்றவர்களினுடைய கருத்துக்கும் இடமிருக்க வேண்டும் என வற்புறுத்தினேன். இது தொடர்பான கருத்துக்களை தெரிவித்தவர்கள் அடாத்தாக அமரச் செய்து அவர்களுக்கு கருத்துக்களை மறுத்து சிவஞானமே தலைவர் என அறிவித்தார். இதனை ஏற்காத நான் கட்சி நலன் கருதி அமைதியாக இருந்து விட்டேன். மற்றவர்களின் கருத்துக்களுக்கும் ஆலோசனைகளுக்கும் இடமளிக்காமலே சிவஞானம் தலைமை தாங்க அமர்த்தினார். இந்த செயற்பாடு ஒருவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இலங்கை தமிழரசு கட்சியில் மட்டுமல்ல வேறெந்த அமைப்புகளிலும் கூட இம்மாதிரியான அடாவடி செயற்பாடுகள் இடம்பெற்றதில்லை. இலங்கை தமிழரசு கட்சிக்கென்று ஒழுங்குமுறைகளும் நடைமுறைகளும் உள்ளது. கட்சியின் 77 ஆண்டு கால வரலாற்றில் இடம்பெற்றாத சம்பவங்கள் எல்லாம் இப்போது திணிக்கப்படுகின்றது. ஜனநாயக ரீதியான செயற்பாடுகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறுகின்ற அதேவேளை அடாத்தும் சண்டித்தனமும் மேலோங்குவதாக தோன்றுகிறது. கரையான் புற்றெடுக்க கொடிய நாகங்களும் விசஜந்துகளும் குடிகொண்டு சன்னதமாடுகின்ற நிலை போன்று கட்சி அந்த நிலைக்கு தள்ளிவிட முடியாது என தெரிவித்துள்ளார். எனவே இம்மாதிரியான தெரிவுகள் குறித்து கட்சி தீவிர கவனம் செலுத்தி தகுந்த தீர்வை காணாது விட்டால் சுயநலத்தாலும் பதவி மோகம் என்பதற்கு அப்பால் பதவி வெறியால் காழ்ப்புணர்வுகளாலும் அடாவடித்தனமான சண்டித்தனங்களாலும் பிரதேசவாதங்களாலும் நொறுக்குண்டு பலகீனம் அடைந்திருக்கும் கட்சியின் இன்றைய நிலை மேலும் மோசமடையும் என்பதை தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார்.
குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் நடந்த ஈரான் தாக்குதலில் காயமடைந்த 63 பேரில் 3 இலங்கை நாட்டினரும் அடங்குவார்கள் என குவைத்தில் உள்ள இலங்கை தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது. முகநூல் பதிவு ஒன்றில் குவைத்தின் பிரதான விமான நிலையம் மீதான தாக்குதலில் 3 இளைஞர்கள் காயமடைந்ததாகவும் அவர்கள் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனையை குவைத்துக்கான இலங்கை தூதர் லக்ஷித ரத்நாயக்க மற்றும் தொழிலாளர் திணைக்கள தலைவர் MRCB ஏகநாயக்க ஆகியோர் பார்வையிட்டதாக தூதரகம் தெரிவித்துள்ளது. தாக்குதல் நடந்தபோது சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் விமான நிலையத்தில் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்ததாகவும் கீழே விழுந்த கண்ணாடி சில்லுகளால் அவர்கள் தலை மற்றும் பிற பகுதிகளில் காயங்கள் ஏற்பட்டதாக தூதுவர் தெரிவித்துள்ளார். மருத்துவமனைக்கு அவசரமாக கொண்டு செல்லப்பட்ட அவர்களுக்கு அவசர மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர்களினால் யாருடைய நிலையும் கவலைக்கிடமாக இல்லை என அவர் தெரிவித்தார். மேலும் அவர்கள் ஓரிரு நாட்களில் மருத்துவமனையிலிருந்து வெளியேற்றம் செய்யப்படுவார்கள் என அவர் தெரிவித்தார். இலங்கையின் கடற்தொழில்துறையின் தேவைப்பாடுகள் மற்றும் முன்னுரிமைக்குரிய விடயங்களை அடிப்படையாக கொண்டு புதிய அபிவிருத்தி திட்டங்களை உருவாக்குவதற்காக தொழில்நுட்ப குழு ஒன்றை இலங்கைக்கு அனுப்புவதற்கு ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகவரகம் உடன்பட்டதாக கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். டோக்கியோவில் நடைபெற்ற தீவு நாடுகளின் சமுத்திர மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கும் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகவரகத்தின் அதிகாரிகளுடன் சந்திப்பில் ஈடுபட்டார். டோக்கியோவில் நடைபெற்று வரும் தீவு நாடுகளுக்கு சமுத்திர மாநாட்டில் பங்கேற்பதற்காகவும் ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கும் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகவரகத்தின் அதிகாரிகளுடன் சந்திப்பில் ஈடுபட்டார். இலங்கையின் கடற்தொழில் துறையை நவீனமயமாக்குவதற்கும் இத்துறையின் நீண்டகால வளர்ச்சிக்கு அவசியமான தொழில்நுட்பம் மற்றும் உட்கட்டமைப்பு சார்ந்த குறைபாடுகளை இனங்கண்டு அவற்றுக்குரிய நிலையான தீர்வுகளை வழங்குவதற்கும் தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்குவதற்கும் ஜைகா அதிகாரிகள் இணங்கியதாக அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று மாவட்ட செயலக பண்டாரவன்னியன் மாநாட்டு மண்டபத்தில் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் அவர்களின் ஒழுங்கமைப்பில் கூட்டுறவு பிரதி அமைச்சரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான உபாலி சமரசிங்க தலைமையில் நடைபெற்றது. கலாச்சார மண்டபம் அமைத்தல், கோப்பா பிளவு காணி விடுவிப்பு, தற்போது நடைபெற்று வரும் வேலைகளின் முன்னேற்றங்கள், பாடசாலை ஆசிரியர் பற்றாக்குறை, வைத்தியசாலை மற்றும் திணைக்கள ஆளணி பற்றாக்குறை, வைத்தியசாலை ஆளணி பற்றாக்குறை, வீதி அபிவிருத்திகள், முல்லைத்தீவு பேருந்து தரிப்பிடம் மற்றும் அதன் கடை தொகுதிகள், சட்டவிரோத தொழில்கள், கிராமிய சித்த வைத்தியசாலைகளின் பற்றாக்குறை, போக்குவரத்து பிரச்சினை, காட்டு யானைகளால் கிராம மக்களின் சொத்துக்கள் மற்றும் பயிர்களுக்கு ஏற்படும் சேதங்கள் என பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது. குறித்த கூட்டத்தில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், வடமாகாண பிரதம செயலாளர், வடமாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள், திணைக்களங்களின் தலைவர்கள், பிரதேச செயலாளர்கள், பிரதேச சபை செயலாளர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், ஏனைய திணைக்கள அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ஆரம்பத்திலே வடவால் பாலத்தின் பழைய சுவடு இருக்க வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கையாக ஆரம்பத்தில் ஆடியிட்ட இந்த கூட்டத்தில் இங்கே வச்சு தீவிரமாக அதை சொல்லப்பட்டது. அது கவனத்தில் கொள்ளப்படும் என்று திரும்ப சொல்லப்பட்டது ஆடியாக. பிறகும் அந்த தொடர்ச்சியாக 3 கூட்டம் நினைக்கிறேன். அந்த மாவட்ட கூட்டங்களில் இப்போ யாழ்ப்பாண நூலகத்தின் அடையாளங்கள், பழைய அடையாளங்கள் இல்லை, அது முற்றுமுழுதாக இல்லாத நிலைமை இருக்குது. இந்த வட்டுவால் பாலத்திலேயாவது ஒரு துண்டாவது அதில் அந்த பழைய பாலத்தின் அடையாளம் கிடக்க வேண்டும் என்று கருத்து மக்களால் தெரிவிக்கப்பட்டது தான் நான் இங்க சொல்லி வச்சேன். அது இப்ப கடைசியில கிட்ட வந்துட்டு உருவாக்கு. அது பாலம் போடுறதுக்கு நன்றி. பாலம் போட்டதுக்கு ஜனாதிபதி விமன் ரத்நாயக்கா அமைச்சர் எல்லாருக்கும் நன்றி. அதுல ஜனாதிபதி முதல்வர் கேட்ட போது அவர் அதை போடுறேன்னு சொன்னவர். பிறகு விமன் ரத்நாயக்கா அவர்கள் சபையிலேயே கூட்டத்தில் தெரிவித்த கருத்துகள். அப்ப எல்லாத்துக்கும் நன்றி. இதுல இந்த ஒரு துண்டு விட முடியாதா? ஏன்னா மக்கள் அதை கேட்குது. என்னன்னா ஒரு சின்ன ஒரு அடையாளமாவது இந்த முள்ளிவாய்க்கால் கொடுமை நடந்தது, அந்த மக்கள் அந்த இடத்தால வந்தது, அது அந்த அடையாளம் இருக்கணும்னு தான் கோரிக்கை வச்சு கொண்டிருக்கு. அப்ப அதை முற்றுமுழுதான் அடிக்கிறது கொண்டு வைக்கணும். முற்றுமுழுதான் அடிச்சு அப்படியாக அரசாங்கம் செய்யுது என்று சொல்லி கேட்கணும். அப்ப அந்த மக்கள் சார்பாக நான் தான் இதுல கலைக்க முடியும். என்னோட கோரிக்கை வச்ச முடியாது. சில பேர் இந்த கூட்டத்துக்குள்ள முழுக்க உடைக்கணும் உடைச்சது இருக்காது. பாராளுமன்ற உறுப்பினர் கூறியது போல ஆரம்பத்தில் ஒப்பு பண்ணவே அந்த தொடக்க இடம் ரோட்டு ஆரம்பிக்கிற இடத்தை நாங்கள் இப்படியே இருக்க வேண்டதுதான் இது. ஆனா இன்னும் அது
உபாலி சமரசிங்க அவர்கள் இதில் கூடுதலாக கவனம் செலுத்தணும் மினிஸ்டர். ஏனென்றா ஒரு சின்ன துண்டு, ஒரு சின்ன இடம், அது அந்த அடையாளமாக இருக்கப்படும். அது ஏனென்றால் மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்ததுக்கான சாட்சியம் என்றால் அந்த நந்திக்கடல் பாலம் என்ற இதுகளை மக்கள் எதிர்பார்க்க. அதனால அதுல உங்களுடைய ஆதரவும் அதுக்கு இருந்த பேர் தான் வரும். ஏனென்றால் அது நிச்சயமாக அதை நீங்கள் எப்படியாவது விடணும், அந்த ஒரு துண்டு விடணும். இல்லாட்டிக்கு முழுக்க அழிச்சால் நீங்களும் சேர்ந்து செய்கிறீங்களோட எண்ணம் தான் எங்களுக்கு. තාක්ෂණික තියෙන්න පුළුවන් නෙමෙයි වතුර ගලන් යනකොට බාධා වෙන ඒවා නමුත් ඔතුමාගේ පැත්තෙන් මානසික ඉල්ලීමක් තියෙනවා මේක ඓතිහාසික පාලනයක් ඓතිහාසික සිදුවීම් වලට සම්බන්ධ වෙච්ච පාලනයක් ඒ නිසා අපි කතා කරලා කියන මොනවා හරි තාක්ෂණයකට එහෙම නැත්නම් වතුර සිස්ටම් වල බාධාවක් වෙන්න යම් ප්‍රමාණයක් අපි තියන්න අපි කතා කරලා දෙන්න. மாகாண சபை தேர்தல் அல்லது இலங்கையின் தேசிய இனப்பிரச்சினை விவகாரங்களில் இந்தியாவை மீண்டும் இழுத்து உள்ளே விடுவது எமக்கு சரி, இந்தியாவுக்கும் சரி, எவ்வித நன்மையும் பயக்காது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கை இணைத்து இந்தியாவால் பெற்றுத்தர முடிந்த மாகாண சபை முறைமையை முதற்கட்ட தீர்வாக பெற்று தம்மை திடப்படுத்திக் கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் வரலாறு தந்த வாய்ப்பை தமிழ் தேசிய கட்சிகள் தவற விட்டுவிட்டது. அதனால் இன்று மீண்டும் ஆரம்பித்த இடத்துக்கு வரலாறு நம்மை கொண்டு வந்து விட்டுள்ளது என அவர் சுட்டிக்காட்டினார். ஆங்கில நாளேடு ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அந்த நேர்காணலில் அவர் தெரிவிக்கையில், இலங்கை இனப்பிரச்சினை விவகாரத்தில் இந்திய அரசுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு உள்ளது என்பது உண்மைதான். அந்த பொறுப்புருவாக்கத்துக்கு காரணம் இலங்கையில் தமிழர்களின் ஆயுத போராட்டத்தை செயலக்க செய்வதில் இந்தியாவின் ராஜதந்திர முயற்சிகளும் இராணுவ தலையீடும் தீர்மானகரமான பங்கை வகித்தமையே ஆகும். அந்த செயல்முறையில் இந்தியா சுமார் 2000 இராணுவ வீரர்களை இழந்தது. அந்த பொறுப்பு உருவாவதற்கு காரணம் இலங்கையில் தமிழர்கள் ஆயுத போராட்டத்தை செயலக்க செய்வதில் இந்தியாவின் ராஜதந்திர முயற்சிகளும் இராணுவ தலையீடும் முக்கிய காரணமாக இருந்தது. இதற்கு முன்னோடியாக தமிழ் ஆயுத இயக்கங்கள் இந்தியாவில் பயிற்சி பெற்ற காலகட்டமும் இருந்தது. இதன் விளைவாக இந்திய தொடர்பு என்பது இலங்கையின் சிங்களவ தமிழர் ஆகிய இரு தரப்புக்கும் உணர்வுபூர்வமான ஒரு விடயமாக மாறியது என தெரிவித்துள்ளார். தேர்தல் காலத்தில் திசை காட்டிய அரசு நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளின்படி வெளிநாட்டு ஊழியர்கள் டொலர்களை நாட்டுக்கு அனுப்புவதில் ஏற்பட்டுள்ள தாமதமானது தற்போதைய அரசின் மீதான வெளிநாட்டு ஊழியர்களின் நம்பிக்கை இனத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கலாம் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் எதிரிமான தெரிவித்துள்ளார். பத்திரமுள்ள நெலும் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் எதிரிமான தேசிய பொருளாதாரத்தின் வெளிநாட்டு துறையில் விரைவான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக தேர்தல் காலத்தில் திசை காட்டிய அரசு மிகவும் அழகான பிரபலமான ஒரு முன்மொழிவை முன்வைத்தது. அதுதான் வெளிநாடுகளில் வாழும் இலங்கை நண்பர்களிடமிருந்து கிடைக்கப் போகும் டொலர்கள் பற்றிய கதையாகும். இந்த முன்மொழிவு அந்நிய நாட்களாக மீண்டும் பேசுபொருளாக மாறியுள்ளது. அண்டகுமார திசாநாயக்க தலைமையிலான திசை காட்டிய அரசு ஆட்சிக்கு வந்து அதன் ஒட்டுமொத்த பதவி காலத்தில் இப்போது 1/3 பகுதி நிறைவடைந்தது. ஆனால் வெளிநாடுகளில் வாழும் இலங்கையைச் சேர்ந்த அந்த தாராள மனம் கொண்ட நண்பர்களை இந்த அரசாங்கம் இன்னும் சந்திக்கவில்லை. நமக்கு தெரிந்தவரை அந்த வழியினூடாக மில்லியன் கணக்கான டொலர்கள் ஒரு புறம் இருக்க $1 கூட இன்னும் நாட்டுக்குள் வரவில்லை. இந்த பிரபலமான முன்மொழிவு தேர்தல் மேடைகளில் மட்டும் முன்வைக்கப்பட்டதாக அவர் குறிப்பிடுகிறார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது கௌரவ அனுரகுமார திசாநாயக்கவின் வெற்றிக்காக முன்வைக்கப்பட்ட வளமான நாடு அழகான வாழ்க்கை கொள்கை பிரகடனத்திலும் அவர்கள் இந்த கருத்துருவாக்கத்தை முன்வைத்தார்கள். தேர்தல் மேடைகளில் பொதுமக்கள் இது குறித்து அறிவற்றவர்கள் என்ற ரீதியில் அவர்கள் பேசினாலும் கொள்கை பிரகடனத்தில் முறையானதொரு கட்டமைப்பின் கீழ் இந்த விடயம் விவாதிக்கப்பட்டது. அந்த கொள்கை பிரகடனத்தில் அவர்கள் வெளிநாட்டு ஊழியர்களுக்கான பிணைமுறி முன்மொழிவு ஒன்றை முன்வைத்திருந்தார்கள். இரண்டாவதாக, பிரதேச அபிவிருத்தி திட்டங்களுக்காக வெளிநாடு இலங்கையர்களை இலக்கு வைத்து புதிய அபிவிருத்தி பிணைமுறி முன்மொழிவு ஒன்றையும் அதில் உள்ளடக்கப்பட்டது. இவ்வாறான ஒரு திட்டம் ஏன் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை? அதற்கு முக்கிய காரணம் இந்த அரசு மக்களுக்கு முன்வைத்த தங்களுடைய சொந்த கொள்கை பிரகடனத்தை கைவிட்டு ஆட்சி நடாத்துகிறது என்பதே இதனுடைய நிதர்சனமாகும் என தெரிவித்தார்.